நண்பர்களே, ஒரு பழமொழி இருக்கிறதல்லவா, காலம் மாறினால் சூழ்நிலைகளும் மாறும் என்று. இந்த வார்த்தை இன்று ஜப்பானுக்கு சரியாக பொருந்துகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு புல்லட் ரயில் கொடுப்பதில் தாமதம் செய்த ஜப்பான் இப்போது தன் அணுகுமுறையில் முழுமையாக மாறிவிட்டது. முதலில் ஜப்பான் தேதிகளை நீட்டித்தது, விலைகளை உயர்த்தியது, இந்தியாவை காத்திருப்பில் வைத்தது. ஆனால் இப்போது அதே ஜப்பான் இந்தியாவுக்கு புல்லட் ரயில்களை இலவசமாக கொடுக்கப் போகிறது, ஒரு பைசா கூட வாங்காமல். செய்திகளின்படி ஜப்பான் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்காக தன் E5 மற்றும் E3 தொடர் புல்லட் ரயில்களை இந்தியாவுக்கு பரிசாக கொடுக்கப் போகிறது. இந்த ரயில்கள் ஜப்பான் ஷின்கான்சன் தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்டவை, உலகில் மிகவும் வேகமான மற்றும் நம்பகமான ரயில்களாக கருதப்படுகின்றன. சமீபத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஜப்பான் அமைச்சர் ஹிரோமாசா நகானோ தாங்களாகவே இந்தியாவுக்கு வந்து இந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்தனர். இது ஜப்பான் இப்போது இந்தியாவுடன் தன் உறவுகளை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக தெளிவான சமிக்ஞை. ஆனால் கேள்வி என்னவென்றால், முதலில் சாக்குகள் சொன்ன ஜப்பான் இப்போது ஏன் இவ்வளவு தாராளமாக நடந்து கொள்கிறது? உண்மையிலேயே ஜப்பான் இந்தியாவுக்கு உண்மையான நண்பனாக மாறிவிட்டதா, அல்லது இதன் பின்னால் ஏதாவது பெரிய உத்தியா மறைந்திருக்கிறதா? உலக அளவில் ஜப்பான் இவ்வளவு விலை உயர்ந்த ரயில்களை இந்தியாவுக்கு இலவசமாக ஏன் கொடுக்கிறது என்ற விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையான விஷயம் என்னவென்றால், ஆரம்பத்தில் இந்த திட்டத்தில் ஜப்பான் தரப்பிலிருந்து நிறைய தாமதம் ஏற்பட்டது. இந்தியா மீண்டும் மீண்டும் நினைவூட்டிய போதிலும் ஜப்பானிடமிருந்து வெறும் உறுதிமொழிகள் மட்டுமே வந்தன. ஆனால் திடீரென ஜப்பான் ஊடகங்களில் ஒரு அறிக்கை வந்தது. அதில் ஜப்பான் இந்தியாவுக்கு 2 புல்லட் ரயில்களை இலவசமாக கொடுக்கும் என்று கூறப்பட்டது. முதலில் யாரும் நம்பவில்லை, ஆனால் பின்னர் இந்திய அரசும் இதை உறுதிப்படுத்தியது. இப்போது ஜப்பான் இந்த ரயில்களை இலவசமாக கொடுக்கப் போகிறது என்பது தெளிவாகியுள்ளது. ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், ஏன்? ஜப்பான் தன் முந்தைய தவறுகளை சரி செய்ய விரும்புகிறதா, அல்லது இதன் பின்னால் பொருளாதார அல்லது உத்தியல் காரணங்கள் உள்ளனவா? ஏனெனில் இந்த நாட்களில் உலகில் எந்த நாடும் தன் சுயநலமில்லாமல் எதையும் கொடுப்பதில்லை. குறிப்பாக ஜப்பான் போன்ற நாடு ஒருபோதும் கொடுப்பதில்லை. இப்போது இந்த முழு வளர்ச்சி என்னவென்று எளிமையாக புரிந்து கொள்வோம். ஆனால் இதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் நாங்கள் உங்களுக்காக தினமும் இது போன்ற தகவல்களுடன் கூடிய வீடியோக்களை ஆழமான ஆராய்ச்சியுடன் கொண்டு வருகிறோம். இங்கிருந்து கதை மேலும் சுவாரஸ்யமாக மாறுகிறது. ஜப்பான் இந்தியாவுக்கு இலவசமாக கொடுக்க போகும் புல்லட் ரயில்கள் உண்மையில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் ரயில்கள் அல்ல. இந்த ரயில்கள் சோதனை மற்றும் ஆய்வுக்காக கொடுக்கப்படுகின்றன. அதாவது இந்த ரயில்களுடன் இந்தியாவின் வெப்பம், மழை, தூசியுடன் கூடிய சூழலில் புல்லட் ரயில் எப்படி இயங்குகிறது என்பதை சோதிக்கப்படும். இதன் மூலம் இந்தியாவின் டிராக்கள், சிக்னல் அமைப்புகள், பிற அமைப்புகளை சோதனை செய்யப்படும். அதனால் உண்மையான ரயில்கள் இயங்கும்போது எந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள், ஜப்பான் பரிசு பெயரில் சோதனை இயந்திரங்களை அனுப்புகிறது. இந்த சோதனை முழுமையாக வெற்றிகரமாக முடிந்த பிறகே எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு உண்மையான புல்லட் ரயில்கள், உதாரணமாக E10 அல்லது ஆல்ஃபா எக்ஸ் தொடர் போன்ற வேகமான நவீன ரயில்கள் கிடைக்கும். அதாவது தற்போது கொடுக்கப்படும் ரயில்கள் ட்ரையல் ரன்னின் பகுதி மட்டுமே. இப்போது கேள்வி என்னவென்றால், ஜப்பான் ஏன் இப்படி செய்கிறது? ஏனெனில் இப்போது இந்தியா மாறிவிட்டது. கடந்த காலத்தில் ஜப்பானுக்கு இந்தியா தங்கள் உதவி இல்லாமல் புல்லட் ரயில்களை தயாரிக்க முடியாது என்று தோன்றியது. ஆனால் இந்தியா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போன்ற உயர்வேக ரயிலை தயாரித்து காட்டிய போது ஜப்பானுக்கு இந்தியா இனி யாரையும் சார்ந்திருக்கும் நாடு அல்ல என்பது புரிந்தது. 2025 ஜனவரியில் இந்தியாவின் ICF சென்னை சொந்த உயர்வேக ரயிலுக்கான டெண்டரை வெளியிட்டது. இந்த செய்தி ஜப்பானுக்கு சென்றது. இந்தியாவே தான் புல்லட் ரயிலை தயாரித்தால் ஜப்பான் தொழில்நுட்பம் மற்றும் சந்தை இரண்டையும் இழந்துவிடும் என்று ஜப்பான் பயந்தது. அதனால் ஜப்பான் விரைவாக முடிவெடுத்து இந்தியாவுக்கு தங்கள் ரயில்களை இலவசமாக கொடுக்க முடிவு செய்தது. அதனால் இந்தியா தங்கள் உறவிலிருந்து ஜப்பான் தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கும். அதாவது இந்த இலவச ரயில்கள் உண்மையில் ஒரு தூதரக. ஆனால் இதில் தவறு ஜப்பானுடையது மட்டுமல்ல, இந்தியா தரப்பிலிருந்தும் சில பிரச்சனைகள் எழுந்தன. புல்லட் ரயில் காரிடாருக்காக 58 கிலோமீட்டர் லைன் கட்ட வேண்டும். இதற்கு 10,000 ஹெக்டேருக்கு மேல் நிலம் தேவை. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் பல விவசாயிகள் தங்கள் நிலத்தை கொடுக்க மறுத்தனர். அதனால் திட்டத்தின் வேகம் குறைந்தது. அதைப்போல் திட்ட செலவும் உயர்ந்தது. முதலில் இந்த திட்ட செலவு சுமார் 1.08 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போது அது 1.5 லட்சம் கோடிக்கு மேல் உயர்ந்தது. ஏனெனில் பொருள் செலவு உயர்ந்தது, தொழிலாளர் செலவுகள் உயர்ந்தன, தொழில்நுட்ப விலைகளும் உயர்ந்தன. நண்பர்களே, இப்போது இந்தியா என்ன செய்தது, முன்னால் என்ன ஆகும் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். இந்தியா இந்த திட்டத்தில் தன் கட்டுப்பாட்டை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. அதாவது முடிவுகள் மற்றும் மேற்பார்வை இந்தியா கைகளிலேயே உள்ளன. மற்றும் ஜப்பானுக்கு வேலை சரியான நேரத்தில் முடிய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்பட்டது.
ஜப்பான் தாமதம் காரணமாக இந்தியா தானே தயாராகத் தொடங்கியது. இதனால் ஜப்பானுக்கு இந்தியா இனி வெறும் காத்திருக்கும் நாடு அல்ல என்பது தெரிந்தது. இந்தியா தெளிவாகச் சொன்னது, தாமதம் மேலும் ஏற்பட்டால் நாங்கள் தானே எங்கள் உயர்வேக ரயில்களை இயக்குவோம் என்று. இந்த அறிவிப்பு ஜப்பானுக்கு கவலையை ஏற்படுத்தியது. இந்த விதத்தில் இந்தியாவின் உறுதியான கொள்கை ஜப்பானை தன் உத்தியை மாற்றிக்கொள்ள கட்டாயப்படுத்தியது. இப்போது திட்டத்தின் உண்மையான நிலையை பார்த்தால் வேலை பெருமளவு முன்னேறியுள்ளது. சுமார் 85 முதல் 95% வேலை முடிந்ததாக கூறப்படுகிறது. மொத்தம் 58 கிலோமீட்டர் காரிடாரில் 323 கிலோமீட்டர் வயாடக்ட் வேலை முடிந்தது. 399 கிலோமீட்டர் பியர்கள் வேலை நன்றாக நடந்தது. டிராக் போடும் வேலையும் தேவையான வேகத்தில் நடக்கிறது. சுமார் 211 கிலோமீட்டர் டிராக் போடப்பட்டது. நெட்வொர்க் மற்றும் சிக்னலிங்குடன் சேர்த்து 4 லட்சத்துக்கு மேல் ஒலித்தடுப்புகள் பொருத்தப்பட்டன. சுரங்கங்கள் மற்றும் பாலங்களின் கட்டுமானமும் பல்வேறு கட்டங்களில் உள்ளது. இவை அனைத்தும் இணைத்து உடல் வேலை தொடர்ச்சியாக நடப்பதாகவும் தளங்களில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்வதாகவும் காட்டுகின்றன. சோதனை மற்றும் உள்ளூர் கட்டுமானம் இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. ஜப்பான் அனுப்பும் E3 மற்றும் E5 ரயில்கள் சோதனைக்காக வரும். இவற்றுடன் டிராக் மற்றும் அமைப்புகளை முழுமையாக சோதனை செய்யப்படும். அதே நேரத்தில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளும் கற்றுக்கொள்கின்றன. ICF மற்றும் BEML போன்ற நிறுவனங்கள் உயர்வேக கோச்சுகள் மற்றும் அமைப்புகளின் தயாரிப்பு வேலையை தொடங்கியுள்ளன. NHSRCL தலைமையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் தொழில்நுட்பத்தியலாளர்கள் தினமும் வேலை செய்கின்றனர். பயிற்சியில் இருந்து உள்ளூர் தயாரிப்பு வரை ஒவ்வொரு அடியிலும் முயற்சிகள் வேகமடைகின்றன. ஷின்கான்சென் ரயில்கள் வருவதற்கு முன்பே வந்தே பாரத் போன்ற உயர்வேக IC ரயில்களை 2027 முதல் இந்த ரூட்டில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இறுதியாக தெளிவான விஷயம் என்னவென்றால், ஜப்பானின் இலவச ரயில்கள் தானம் அல்ல, ஒரு நீண்டகால உத்தி. ஜப்பான் இந்தியா தங்கள் தொழில்நுட்பத்துடன் பிணைப்பு கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. மறுபுறம் இந்தியா தன்னைத்தானே வலுப்படுத்தி சொந்த தொழில்நுட்பத்துடன் தன் வேலையை நடத்த முடியும் என்பதை காட்டியது. இந்த போட்டி இரு நாடுகளுக்கும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இந்தியா முழுமையாக தன் சொந்த உயர்வேக ரயிலை தயாரிக்க முடியுமா, அல்லது ஜப்பான் தொழில்நுட்ப உதவி தேவையா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்களில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் பொதுவாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று விரைவாக சொல்வதில்லை. ஆனால் இதுபோன்ற தகவல்களை உங்களுக்கு வழங்க நிறைய கஷ்டமும் நேரமும் எடுக்கும். எனவே வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்வதுடன் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் ஹிந்த்.